அனைவருக்கும் வணக்கம். தமிழ்லேயே முழுசாக பேசலாம்னு நினைக்கிறேன். யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி எஸ்ஆர்எம் வேளாண் அறிவியல் கல்லூரியில் அதனுடைய டீன் திரு முனைவர் ஜவஹர்லால் அவர்களுடைய தலைமையில் சிறப்பு விருந்தினர்களாக கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நிறுவனர் இயக்குனர் திரு பூமிநாதன், சக்சஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நிறுவனர் திரு சம்பத் உள்ளிட்டோருடன் இந்த மேடையை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வேளாண் மாணவர்கள் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த முதுகெலும்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவர்களா அங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை நான் பார்க்கிறேன். விரைவில் அந்த மருத்துவம் அந்த முதுகெலும்புக்கான பழைய மகத்துவத்தை மீட்டு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. மனநிறைவாகவும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ நேராக விஷயத்துக்கு நம்ம வந்துடலாம். குரல்ல இருந்து என்னுடைய குரல் ஒலிக்க தொடங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தோன்றில் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு குரல் தான் இது. அதாவது நீ பிறந்தா புகழ்ச்சியோட வாழணும், அப்படி இல்லைன்னா நீ பிறக்கவே பிறக்காத அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நெற்றி பொட்டில் அரைஞ்ச மாதிரி சொல்றாரு வள்ளுவர். அதாவது உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா பிரெஞ்சு படத்துல நேசமணி தலையில சுத்தியல் விழும் பாருங்க, அந்த மாதிரி நறுக்குன்னு சொல்றாரு வள்ளுவர். நீங்க பிறந்தீங்கன்னா புகழ்ச்சியோட வாழணும், மற்றவர்கள் புகழக்கூடிய வகையில வாழணும், அப்படி இல்லைன்னா நீங்க பிறக்கவே பிறக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுல அவர் சொல்றாருன்னா, நம்ம மனிதர்களா பிறந்தது அந்த புகழ்ச்சி தன்மையோட வாழ வேண்டிய இடத்துக்கு நம்ம நகரணும் அப்படிங்கறத அந்த குறளுடைய பொருளா நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு இடத்துக்கு இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமா இருக்கு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதனினும் அரிது, ஞானமும் கலையும் நயத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. மானிடராய் பிறத்தலே ஒரு பெரிய அரிய ஒரு விஷயம் தான். நம்ம எல்லாம் மனுஷங்களா பிறந்துட்டோம். அதை தாண்டி எந்த விதமான குறைபாடுகளும் மாற்றுத்திறனாளிகளாகவும் இல்லாம நம்ம வந்திருக்கிறோம். அதையும் கடந்து மூணாவது ஸ்டேஜ் ஞானமும் கலையும் நயத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கல்வியும் ஞானமும் கொண்ட ஒரு மூன்றாவது ஒரு ஸ்டேஜ்ல இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. நீ அடுத்த கட்டமா நாலாவது ஒரு ஸ்டேஜா நாடாளக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க போகணும். இந்த வேளாண் துறையிலிருந்து நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்புகளுக்கு நீங்க எல்லாம் போகணும். அதற்கான ஒரு ஆர்வத்தோட நீங்க எல்லாம் இங்க அமர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப தத்துவமா பிலாசபியா பேசுறதுக்கெல்லாம் எனக்கும் விருப்பம் இல்லை. நேரா சப்ஜெக்டுக்குள்ள வந்துடுறேன். யூபிஎஸ்சி குறித்த டெக்னிக்கல் விஷயங்கள், அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு எக்ஸலண்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூபிஎஸ்சி அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு எழுத்துல இருந்து முதல் எழுத்தாவே அதற்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய சில முக்கிய விஷயங்களை நம்ம வேறு பார்வையில பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் யூனிக்னஸ். ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா ஒரு தனித்தன்மை வேணும். மனுஷனா பிறந்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கான ஒரு தனித்தன்மை இருந்தாதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சாதனையை படைக்க முடியும். எனக்கு ஆங்கிலத்துல ரொம்ப பிடிச்ச ரெண்டு வார்த்தைகள், ஒன்னு யூனிக்னஸ், ரெண்டாவது என்ன அப்படிங்கறத நான் அப்புறம் சொல்றேன். வைரமுத்துனுடைய ஒரு வரி இருக்கும், நீ என்பது உடலா உயிரா பெயரா அப்படின்னா மூன்றும் இல்லை, நீ என்பது செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அன்பரசன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இருக்கிறாருன்னா, அன்பரசன்னா யாருன்னா அந்த படத்துல வர நகைச்சுவை மாதிரி கட்டையா உண்டா உருண்டையா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவங்களுடைய பெயரும் கிடையாது. அவங்களுடைய உயிர் அப்படிங்கிறது ஒரு தனித்த அடையாளம். உங்களுடைய வாழ்க்கையின் அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்க யாரு, நீங்க செய்யக்கூடிய செயல், அந்த செயல்களில் விளையக்கூடிய வேல்யூ மதிப்பீடு தான் உங்களுடைய வாழ்க்கையா இருக்க முடியும். ஸோ நீ என்பது உடலா உயிரா பெயரா அப்படின்னா மூன்றும் இல்லை, செயல். நீங்க செய்யக்கூடிய செயல் தான் இந்த வாழ்க்கையில உங்களுடைய மனிதனா பிறந்ததற்கு ஒரு தனித்தன்மையா இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை நீங்க காட்டுனாதான் மனுஷனா பிறந்ததுக்கான ஒரு அர்த்தமே இருக்கு. அந்த தனித்தன்மை எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மற்றவர்கள் மாதிரி இருக்கக்கூடாது. மற்றவங்க மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு தான் இறை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இறைவன் படைப்பு, இறை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இயற்கையினுடைய கொடை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருமே ஒரே முகமாக இருக்கிறது இல்லை. இந்த உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. யாருடைய முகமும் ஒரே போன்று இருப்பதில்லை. உங்கள் அம்மா அப்பாவனுடைய சாயல் வேணா இருக்கலாமே ஒழிய, உங்களுக்குன்னு ஒரு தனித்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்குன்னு தனித்த முகமைப்பு, குரல், உடல் மொழின்னு எல்லாமே இந்த இயற்கை கொடுத்துருக்கு. அப்படின்னா நீங்கள் மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக தான் இயற்கை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஸ். அவங்கள பார்த்து அந்த மாதிரி இருக்கணும், இவங்கள பார்த்து இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கே நீங்கள் போகாதீங்க. மனிதனாக பிறந்தால் நீங்கள் தனித்தன்மையோடு இருந்தால் தான் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும். அந்த தனித்தன்மைக்கு உங்களுடைய தனித்த செயல்பாடும் ரொம்ப முக்கியம். அந்த செயல்பாட்டின் மூலமாக தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில்
சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓல்டு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. சர்வைவல் ஆஃப் த பெஸ்ட். நீங்கள் ஃபிட்டாலாம் இருக்கக்கூடாது, பெஸ்ட்டாக இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் சர்வை பண்ண முடியும். ஸோ அந்த பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்தாலொழிய உங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர் நிறைய படங்கள் பார்க்குறோம். நமக்கு விருப்பப்படக்கூடிய படங்கள், அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படிலாம் நம்ம கொண்டாடி தீர்க்கிறோம். ஏன்னா அந்த ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தன்மையாக இருக்குது. இப்போ நமக்கு பாஷா படம் பிடிக்குது அப்படின்னா ஏன் எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க, ஆண்டனியோடைய அநியாயத்தை வந்து பாஷா தட்டி கேட்குறாரு, அதனால் பாஷா நமக்கு ரொம்ப பிடிக்குது, நம்ம நெருக்கமாக வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கில்லி படம் பார்க்குறோம், சரவணவேல் வந்து முத்துப்பாண்டியை வந்து எல்லோரும் வேடிக்கை பார்க்கும்போது அடித்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றாரு. ஸோ அதனால் நமக்கு வந்து சரவணவேலை பிடிக்குது. இப்போ கேஜிஎஃப் பார்க்குறோம், ராக்கி பாய் வந்து ரொம்ப சாதாரண இடத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகிறாரு, அதனால் நமக்கு பிடிக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கனெக்ட் ஆகிறோம். ஸோ திரையில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தனித்தன்மையோடு செயல்பட்டு வெற்றி அடையும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுல்ல, அதே மாதிரியான ஒரு மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையிலும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி உங்களுக்கெல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம், ஒரு தாத்பரியம் இருக்குது. ஸோ ஒவ்வொருவருமே உங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கங்க. நீங்கள் இந்த யூபிஎஸ்சிக்கு முயற்சிப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்தன்மைக்கான ஒரு அடையாளமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 10 லட்சம் பேர் இதுக்கு வந்து முயற்சிக்கிறாங்க, ஆனால் 1000 பேர் கூட அதில் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதையாக இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்கள். உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், யூபிஎஸ்சிக்கு முயற்சிக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கும்போது உண்மையிலே உங்களுக்காக நான் சொல்லலை, ஒரு பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு யூஸ்வலான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்காமல், ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் அதை கடந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற உங்களுக்குள்ள ஒரு முயற்சி இருக்குது பாருங்கள். அந்த முயற்சிக்கே வந்து ஒரு பெரிய தலைவணங்குதல் கொடுக்கலாம் அப்படின்னே நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாராலையும் இந்த பாதையை வந்து சாதாரணமாக தேர்ந்தெடுக்க முடியாது. அப்படி தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றவர்களையும் நான் பார்த்துருக்கேன், வெற்றி வாய்ப்பை இழந்து வாழ்க்கையை நல்லா நடத்திட்டு இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் உங்களை வந்து பயமுறுத்த விரும்பலை, ஒரு எச்சரிக்கையின் அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ உலகக்கோப்பை இருக்குது, கிரிக்கெட் உலகக்கோப்பை இருக்குது. மொத்தமே 10 நாடுகள் தான் விளையாடுறாங்க. அதில் 5 நாடு வந்து தெற்காசிய நாடுகள் இருக்குது. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, இந்த மாதிரி நாடுகள்லாம், ஆப்கானிஸ்தான் கூட விளையாட தொடங்கிட்டாங்க. கிரிக்கெட் வேர்ல்டு கப் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நான் கிரிக்கெட்டை குறைச்சி சொல்ல, நானே தீவிர கிரிக்கெட் ரசிகன் தான். ஆனால் அதை ஒரு உலகக்கோப்பை அப்படின்னு அங்கீகரிக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுத்தாலும் மூளை இடம் கொடுக்காது. ஏன்னா மொத்தமே விளையாடுறது ஒரு 10-12 கண்ட்ரிஸ் தான் விளையாடுறாங்க. அந்த 10-12 கண்ட்ரீஸில் நல்லா விளையாடக்கூடிய 4 கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் போட்டியிட்டு ஜெயிச்சு நம்ம வெற்றி பெறுவது உலகக்கோப்பை அப்படின்னு நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த மகிழ்ச்சியை நான் வந்து குறை சொல்லலை. ஆனால் உண்மையான உலகக்கோப்பை வெற்றி எதுன்னா ஃபுட்பால் வேர்ல்டு கப் தான். ஆண்டு கணக்கில் அந்த குவாலிஃபயர் ரவுண்டு நடந்து கடைசியில் தகுதி சுற்று பிரித்து உலகத்திலேயே மிக வலுவான திறமையான வீரர்களால் அந்த வெற்றி கோப்பை, வெற்றி கனவை எட்டுறாங்க பார்த்தீங்களா. உண்மையான உலகக்கோப்பை ஃபுட்பால் உலகக்கோப்பை தான். அப்படியான ஒரு நிலையத்தான் நான் உங்களை பார்க்குறேன். ஏன்னா 180 பேர் ஜெயிக்கிறது வந்து வெற்றி தான். அந்த வெற்றியை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் 10 லட்சம் பேரில் 1000க்கு உட்பட்டு நீங்கள் ஒரு வெற்றியை பெறுறீங்க பார்த்தீங்களா. உண்மையான ஒரு வெற்றினா அது இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்க பாருங்கள், உங்களுடைய ஒரு வெற்றி தான் உண்மையான. அதாவது ஃபுட்பால் வேர்ல்டு கப்புக்கு எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேனோ அப்படியான ஒரு தகுதி வாய்ந்த ஒரு பெருமைப்படத்தக்க ஒரு வெற்றியாக தான் அந்த வெற்றியை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ யுனிக்னஸ் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய கெரியர் பாதையிலையும் சரி, தனித்துவத்தை என்றைக்குமே கைவிடாதீங்க. அதுதான் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை தாண்டி சர்வைவல் ஆஃப் த பெஸ்ட்டுக்கு நீங்கள் போங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பெர்சவரன்ஸ், விடாமுயற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முயற்சி அப்படிங்கிறது வந்து முடிந்தவரை செய்வது அல்ல, முடியும் வரை செய்வது தான் முயற்சி. அதனால் உங்களுடைய விடாமுயற்சியை லைஃப்பில் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ஒரு சூழலையும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலைன்னா அதை விட ஒரு மோசமான ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் தான் ரிஸ்க் சாப்பிட முடியும். நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் வாழ்க்கையில் வந்து நம்ம இப்படியே ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில், ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தத்தை உங்களால் ருசிக்க முடியாது, சுவைக்க முடியாது. அதான் இருக்கக்கூடிய யதார்த்தம். வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் போராடி தான் ஜெயிக்கணும். எல்லாமே வந்து நம்ம கைக்கு வந்து கிடச்சிடாது. இன்னொன்று பழமொழி கூட நம்ம தமிழ் சமூகத்தில் அதிகமாக சொல்லுவாங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து
அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலையே என்னோட தனிப்பட்ட கருத்தில் ரொம்ப ஒரு மோசமான பழமொழினா இதுதான். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னா, இது போதும்ப்பா, இதோட நம்ம நிறுத்திக்கலாம், நம்ம இவ்வளோ படித்தோமா, இவ்வளோ சம்பாரிச்சோமா, எங்கேயோ ஊருக்கு வெளியில் ஒரு இடம் வாங்கினோமா, அப்படியே நம்ம செட்டில் ஆகிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். இந்த பழமொழி சின்ன வயசுலேருந்தே நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தியதாகவே என்னுடைய தனிப்பட்ட உணர்வு. மற்றவங்களுக்கு அது மாறுபடலாம். ஸோ போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த தயவு செய்து அப்படிலாம் யாராவது ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அதை மறந்துடுங்க. போதுங்கிற இடத்துக்கே போகக்கூடாது. அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன, நம்முடைய இலக்குகள் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இலக்குகளோடு நம்ம பயணிக்கிறதுன்னு வந்து என்னை கேட்டால் அது ஒரு க்ரைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது இயற்கை நமக்கு அளித்த ஒரு கொடை. ஏன் நம்ம வந்து ஒரு பூச்சியாக பிறந்துடக்கூடாது, ஒரு நாய்க்குட்டியாக பிறந்துடக்கூடாது, ஒரு பூனையாக பிறந்துடக்கூடாது? ஸோ மனிதராய் பிறத்தல் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வரம், ஒரு மகத்துவம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்மெல்லாம் மறந்துடக்கூடாது. ஸோ போதும் அப்படிங்கிற ஒரு இடத்த நகர்த்திட்டு அடுத்து என்ன, எப்படி நம்ம பெருசாக சிந்திக்கணும், எப்படி நம்ம பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகணும். பெரிய ஆளுங்க சொல்லுவாங்க, சமூகத்தில் வசதி படைத்தவர்கள், ரொம்ப முன்னுக்கு வந்தவங்க, சாதித்தவங்க சொல்லுவாங்க, இந்த பணத்தினால ஒன்றும் இல்லைப்பா, போதும் எல்லாமே முடிச்சுக்கலாம் அப்படின்னு. அதை கேட்டுட்டு நம்மளும் அப்படி நடக்க முடியாதுல்ல. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இமயமலைக்கு போனால் அது எளிமை, நம்ம இமயமலைக்கு போனால் அது ஆடம்பரம். ஆனால் இருக்கிற இமயமலை ஒன்று தான். அது ரஜினியுடைய ஸ்டேட்டஸை பொறுத்து, நம்மளுடைய ஸ்டேட்டஸை பொறுத்து. அதனால் போதும், இல்லை இதுக்குள்ளே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களிடத்துல இருந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையினுடைய கடைசி நாள் வரை அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க. அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட், உங்களுடைய இலக்கை வந்து பெருசாக வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி உயர்த்துவதற்கான ஒரு 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 அடிநாதமாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. பலர் இந்த கதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சின்ன குட்டி கதை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன ஒரு கதை தான். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு நினைவு இருக்கலாம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட தான் திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தேன். ஒரு அரை மணி நேரம் நல்ல ஒரு உரையாடல். அவர்கிட்ட நான் இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்பயும் சொன்னேன், உங்களுடைய வீடியோஸ் அடிக்கடி நான் பார்ப்பேன், எனக்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பேசணும். இந்த தவளை கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 500 அடி மலை, 3 தவளை வந்து அந்த 500 அடிக்கு மேலே ஏறி போகணும் அப்படின்னு நினைக்கிது. கூட இருக்க மற்ற சுற்றி இருக்க தவளைகள் எல்லாமே வந்து, இல்லை நீ ஏறாத, போகாத, அதெல்லாம் வந்து உன்னால் பண்ண முடியாது, அங்கே வந்து விஷ ஜந்துக்கள் நிறையா இருக்கும், போகிற வழியில் பாம்புகள் இருக்கும், உன்னைய கொத்திரும், உனக்கு உயிர் போயிடும், நீ மேலே இருந்து கீழே விழுந்து செத்துருவ அப்படிலாம் பயமுறுத்துறாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த 3 தவளைகள் வந்து அந்த மலை மேலே ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்படி ஏறிக்கிட்டே இருக்கும்போது கீழேருந்து கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, டே அங்கே பாரு அது இருக்குது, இங்கே பாரு இருந்துருக்கு, நீ கீழே இறங்கிடு, வா, ஏன் மேலே போகிற, ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு தவளை வந்து ஒரு 100-150 அடி போயிட்டு இந்த கீழே இருக்க பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்ப என்னடா இது பயமுறுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த நம்பிக்கையை விட்டு கீழே விழுந்துருச்சு. 2 தவளை ஏறிக்கிட்டு இருக்கு. 2வது தவளை அதே மாதிரி ஒரு 300-350 அடி போயிடுச்சு. போன உடனே திருப்பி கீழே இருந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது, ஏய் போகாத, இன்னும் உனக்கு பாரு, உனக்கு அங்கே ஒரு பாம்பு இருக்குது, அங்கே ஒரு பள்ளி இருக்குது, உனக்கு கடிச்சிரும் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அந்த தவளையும் கீழே விழுந்துருச்சு. 3வது தவளை வந்து அப்படி ஏறிக்கிட்டே போகுது, கீழேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது, ஏய் நீ கீழே விழுந்துருவ, அங்கே பாரு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த தவளை வந்து அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. ஏறி அந்த 500 அடியை கடந்து போயிடுச்சு. என்னடா அது, நம்ம இவ்வளோ கமெண்ட்ஸ் சொல்கிறோம், இவ்வளவு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்து பார்க்குறோம், ஆனால் அது ஏறிட்டானே எப்படி இது அப்படின்னு கேட்கும்போது அந்த தவளைக்கு வந்து காது கேட்காதான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காது கேட்காத தவளையால் தான் அந்த 500 அடியை கடந்து அதனுடைய இலக்கை அடைய முடியுது. அந்த மாதிரி உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீங்கள் சுற்றி இருக்கிற யார் சொன்னாலும் உங்களை நிறைய பேர் வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை படி, இப்படி படி, இப்படி படித்தா தான் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும், இப்படி செஞ்சால் தான் நீ இதை படிக்க முடியும், இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும் போதெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்ப்பா, அதெல்லாம் கிடைக்காது அப்படிலாம் நிறைய பேர் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நிறைய நடக்கும். இப்போ பர்சனலாக எனக்கு எடுத்திங்கன்னா, நான் வந்து படித்து முடிச்சுட்டு நான் மதுரையை சேர்ந்தவன், அமெரிக்கன் காலேஜில் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் சேர்ந்தேன், எனக்கு கணிதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பாலாம் சேர்ந்து, இல்லை நல்லா படிக்கிற பையன், நீ வந்து இன்ஜினியரிங் போ அப்படின்னு சொல்லி நீ இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க. நான் எதுக்கு இன்ஜினியரிங் படித்தேன்னு எனக்கும் தெரியல. இன்ஜினியரிங் படித்து முடித்தேன். பெங்களூர் போனேன். பெங்களூர் போய் ஒரு 3 மாதம் வேலை பார்த்தேன். நான் படிக்கிற காலத்திலேயே செமஸ்டர் 5 யூனிட்டில் 3 யூனிட் படிச்சுட்டு 2 யூனிட் படிக்காமல் இருந்தாலும் காலையில் 6:15 தினமணி பேப்பர் எங்கள் வீட்டுக்கு வந்துடும், அதை உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் பஸ் வந்தோடனே போயிடுவேன்.
அங்கே லைப்ரரி போய் தினத்தந்தியோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ படிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அரசியல் ஆர்வம், சமூக ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். படிப்பு நல்லா தான் படித்தேன். மேக்ஸில் கோல்டு மெடல் வாங்கினேன். எல்லாமே நல்லா தான் நடந்தது. 3 மாதம் பெங்களூரில் ஒர்க் பண்ணேன். போகிற வழியில் டீ கடையில் பெங்களூர் பதிப்பு தினத்தந்தி இருக்கும். அதை படிக்காமல் நான் மேலே ஏறவே மாட்டேன். போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது இவ்வளோ தான் இருக்கும் ஆஃபீஸ். அப்படியே உட்காந்துட்டு யோசிப்பேன். இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார், நீ எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன், என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா? இதே மாதிரி ஒரு ஹால்குள்ளே அதிகபட்சம் என்ன ஆகும்? நம்ம ஒரு டிஎல் ஆகும், இல்லை மேனேஜர் ஆகும், இல்லை வேறு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்போம். நீ எப்பேற்பட்டாலும் என்னடா இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு நானே என்னை பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் மிகையாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து சரி இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அக்காவுடைய மேரேஜ் வந்துச்சு. வீட்டுக்கு வந்தேன். எங்கள் ஐயாட்ட பேசினேன். அப்பா ஐயான்னு தான் சொல்லுவோம். நான் பேசினேன். அவர் வந்து சரிப்பா நீ உன்னுடைய முயற்சியை பண்ணு, பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்கலாம் அப்படின்னோடனே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இறங்கிட்டேன். சரி ஊடகத்துறைக்கு நம்ம போயிடுவோம், போய் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சதோ, ஒரு அரசியல் ஆர்வம், ஒரு சமூக ஆர்வத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து போனால் எந்த இடத்துலையும் எனக்கு உள்ளே கூட விடலை. பத்திரிகை அலுவலகத்துக்கு போகிறேன், நிறைய இடத்துல ரெஸ்யூம் வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க. சில இடங்களில் உள்ள வரைக்கும் ரிசப்ஷன் வரைக்கும் அனுப்புவாங்க. சில பேர் வாட்ச்மேன் வரைக்கும் பார்த்துட்டு அனுப்பிடுவாங்க. சில பேர் பார்த்துட்டு இது ஓவர் குவாலிஃபைடு, அப்போ இன்ஜினியரிங்க்கு கொஞ்சம் இன்னும் நல்ல வேல்யூ இருந்தது, ஓவர் குவாலிஃபைடு இப்படிலாம் எடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு மாதம் வந்து ஃப்ரெண்டுடைய பைக்கை வாங்கி பெட்ரோல் போட்டு ரொம்ப அலைஞ்செல்லாம் பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. வீட்டில் இருந்து காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். என்னடா இது இப்படி இருக்குதே நம்ம நிலமை அப்படின்ட்டு ஒரு ஒண்டி கொடுத்தன மாதிரி வீட்டிலேருந்து பணம் வாங்குறதுக்கும் மனசு கேட்கலை, மனசு இடிக்குது. ரூமில் இருக்க ஒரு அண்ணன் வந்து லேப்டாப்பு வச்சுருந்தார். அப்புறம் பக்கத்தில் அப்போ நெட்டு கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி சென்டரில் தான் போய் பார்ப்போம், நெட் சென்டரில் தான் பார்ப்போம், ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்படி பார்க்கும்போது அப்போ மூன் டிவின்னு ஒரு சேனல் இருந்தது. இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இப்போ டி நகரில் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். கையில் காசும் இல்லை, அவ்வளோதான் இருந்தது, கம்மியாக தான் இருந்தது. பார்த்துட்டு ஆமாம் இந்த சேனல் இருக்கே, ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டி நகர்லேருந்து நடந்தே, வள்ளூர் கோட்டை அது, நடந்தே போயிட்டேன். போயிட்டு அங்கே போனால் உள்ள வரைக்கும் அலோவ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு வேலை வேணும் அப்படின்னேன். இன்ஜினியரிங் படிச்சிருங்கன்னு அப்படியே இறங்க பார்த்துட்டு இன்ஜினியரிங் படிச்சிங்க என்ன வரீங்க அப்படின்னு. இல்லைங்க எனக்கு ஆர்வம் இருக்குங்க, படிக்கிறேன். ஒரு ரிப்போர்ட்டிங்கோ இல்லை ஒரு நியூஸ் ஆங்கரோ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரிப்போர்ட்டிங்லாம் வேக்கன்சி இல்லை அப்படின்னாங்க. சரி நியூஸ் ஆங்கராவது கொடுங்க அப்படின்னு. சரி போய் மேக்கப் போட்டு படிங்க அப்படின்னாங்க. மேக்கப் போட்டு படித்தேன். படித்து முடித்தோடனே உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு நல்லாயிருக்கு, குரல் வளமும் நல்லா இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும், நான் வந்து எங்கள் எம்டிகிட்ட பேசிடுறேன், நல்லா இருக்குது, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப நேரம் தாகத்துக்கு ஒரு தண்ணீர் கிடச்ச மாதிரி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷமாக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் காலையில் வந்துடுங்க, ஒரு 10 மணிக்கு வந்துடுங்க, பார்த்துடலாம், பார்த்துட்டு எப்படியாவது நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிடுங்க அப்படின்னோடனே போயிட்டேன். போயிட்டு மறுநாள் காலையில் போகும்போது பார்த்துட்டு என்னங்க என்னாச்சு, என்ன சொன்னார் எம்டி அப்படின்னா, அவர் நல்லா தான் பண்ணுறாரு, ஆனால் மேல் நியூஸ் ஆங்கர் வேண்டாம், ஃபீமேல் நியூஸ் ஆங்கர் போயிடலாம் அப்படின்ட்டாங்க. என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சிருச்சு. ஏன்னா கிடைக்கலன்னா அது வேறு, கிட்ட வந்து அது மிஸ் ஆகுறதுங்கிறது இருக்குது பாருங்கள், அது கொடுக்குற மன உளைச்சல் வந்து வேறு எதுவும் கொடுக்காது. என்னடா இப்படியா இருக்குது. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு எந்திரிச்சு கிளம்புறதுக்கு வந்து அவ்வளோ சோம்பேறித்தனப்படுவாங்க. என்னடா இன்றைக்கி மண்டே ஆயிடுச்சு, நீ எந்திரிச்சு வேலைக்கு வேறு போகணுமா அப்படின்னு சண்டே ஃபீல் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனால் வேலை இல்லாதவனுடைய திங்கக்கிழமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது ரொம்ப கொடுமையானது. ஒவ்வொரு வேலை இல்லாதவனுடைய திங்கக்கிழமை வந்து ரணவேதனை கொண்டது. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவர்கிட்டே போய் கேட்டேன், சரி ஏதாவது சம்பளம் கூட இல்லை, ஏதாவது வேலையாவது எனக்கு கொடுங்க போதும் அப்படின்னோடனே, சரிப்பா நீ அப்படியே ஒரு 3 மாதம் வந்து இங்கே வேலை பாரு, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை ஒருத்தர் வந்து அங்கே வேலைக்கு எடுத்துக்கிட்டாரு. 3 மாதம் கழித்து வவுச்சரில் கையெழுத்து போட்டு ஒரு சின்ன சம்பளம் எனக்கு கிடச்சிது. இருந்தாலும் நான் என்னுடைய முயற்சியை நான் கைவிடவே இல்லை. அப்போ ஆள் பார்க்குறது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். நான் உட்காந்தேன்னா சேர் மறையாது, இப்படி சேரெல்லாம் தெரியும் பின்னாடி, ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். தூர்தர்ஷனில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சிது இந்த மாதிரி நியூஸ் ரீடிங்க்கு அப்படின்னு சொல்லி. 3 மாத ப்ராசஸ் அது. தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லோரும் வந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 2 பேரை செலக்ட் பண்ணாங்க, அதில் நான் ஒருத்தன். எனக்கு வாய்ப்பும் கிடச்சிருச்சு, அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்க. சரி தூர்தர்ஷனில் சேரலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன நடந்ததுன்னா, சேர்ந்துட்டா நீங்கள் அங்கேயே இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை வச்சு அப்படியே நீங்கள் வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க.
ஆனால் எனக்கு வந்து அது ஒப்பலை. ஏன்னா அந்த சின்ன வயசில் அங்கே போனால் நல்ல நிறுவனம் தான், நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக போயிருமோ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஏறக்குறைய கவர்மெண்ட் ஜாபுக்கு நிகரான ஒரு ஜாப் தான் அது. அதை அப்படியே விட்டுட்டு சன் டிவியில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அங்கே போனேன். அங்கே போயும் என்னால் வந்து சொன்ன மாதிரி நியூஸ் ஆங்கர் கேட்டால் முதல்ல எனக்கு கொடுக்கும்போது ஏன் அப்படின்னா பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கப்பா, எப்படிப்பா கொடுக்க முடியும் உனக்கு அப்படின்னு, சேர் கூட மறைய மாட்டேங்குது அப்படின்னு. அப்புறம் என்னுடைய குரலும் தமிழும் தான் என்னை காப்பாற்றுச்சு. அதை அப்படியே நான் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி முதல் டிவியில் விவாதம் பண்ணுறேன். விவாதம் பண்ணும்போது முதல் தலைப்பே வந்து பள்ளிகளில் வந்து அப்போ செல்ஃபோன் பயன்படுத்த தடை அப்படின்னு ஒரு உத்தரவு வந்தது. இப்போ ஒரு 5 பேரை வச்சு பண்ணும்போது ஒரு ஸ்கூல் பையனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பையனை கூப்பிட்டோம். அந்த பையன் பேர் கூட ஞாபகம் இருக்குது, விமல், 7வது படிக்கிற பையன். அவர் வந்து உட்காந்துருந்தார். பாக்ஸ் போடுவோம், இந்த டிவி டிபேட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக இருக்கும். அந்த பாக்ஸ்லலாம் அந்த பையன் உட்காந்துருக்காரு, நானும் இருக்கேன். டிபேட்டை முடிச்சுட்டு எங்கள் பாஸ்ட்டை போய் நான் கேட்குறேன், எப்படி சார் இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அந்த பையனை விட நீ குட்டியாக இருக்கேப்பா அப்படின்ட்டாரு. என்னடா இது திரும்ப திரும்ப அடி விழுகுதே அப்படின்ட்டு, சரின்ட்டு பரவாயில்ல ஜிம்முக்கு போப்பா, நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்து அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும். ரொம்ப போகிறவெல்லாம் அப்படி புடனியில் தட்டிட்டு போகிற மாதிரி அவ்வளோ ஒரு கடினமான ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம விட்டுறக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்ம அலோவ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 இப்போ இன்னொன்றுலாம் கூட பண்ணுவேன். உள்ளே 2 டிஷர்ட் போட்டு அப்புறம் ஷர்ட்டை போட்டு அப்புறம் உட்காருவேன். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்து என்னுடைய நாலேஜ் தான் என்னை காப்பாற்றும் அப்படின்னு நான் நம்பினேன். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். ஸோ என்னுடைய அறிவு என்னை காப்பாற்றும், என்னுடைய விடாமுயற்சி என்னை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப உறுதியாக இருந்தது. அந்த இடத்துலேருந்து அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அறிமுகம் உட்பட நேர்காணல் எடுக்க முடியல. அதற்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற எல்லா தலைவர்களோடையும் எனக்கு நல்ல நட்பு இருக்குது. நேர்காணல் எடுத்திருக்கேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், பியூரோக்ராட்ஸ் எல்லார்கிட்டையும் எனக்கு ஒரு நல்ல நன்மதிப்பு இருக்குது. ஆல்ரெடி சொன்னேன், 10 நாளைக்கு முன்னாடி திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டு பேசுனதுலேருந்து என்னுடைய முயற்சியின் பலனாகத்தான் இதை நான் அறுவடை செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு குறள். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப பொறுமையாக தான் சொல்லுவார் வள்ளுவர். சில இடத்துல தான் வந்து நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி இருக்கும். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு குறள். அதே மாதிரி முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். நீ முயற்சி செஞ்சின்னா அது வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற வகையில் இது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அவரே சொல்லக்கூடிய, நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து சின்சியாரிட்டி, அந்த ஈடுபாடு வேணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா அதற்கான ஈடுபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா மற்றவர்கள் மாதிரி நீங்கள் கிடையாதுல்ல. நீங்கள் வெற்றி கோடு வந்து உங்களுக்கு ரொம்ப உயரத்தில் இருக்குது. அந்த உயரத்தை எட்டுவதற்கான அந்த ஒரு உழைப்போ அந்த ஒரு முனைப்பும் உங்களுக்கு ரொம்ப தேவை. அதனால் சின்சியாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த வேலையாக இருந்தாலும் முக்கியம். நீங்கள் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஈடுபாடு, ஏன்னா உங்கள் கவனத்தை கலைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். சொன்ன மாதிரி எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, இதெல்லாம் போய் படிச்சுட்டு இருக்க, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் தேவையில்லாத வேலையா, ஒழுங்காக சம்பளம் வாங்குறியா, இஎம்ஐ கட்டுறியா பாரு அப்படின்னு சொல்கிறது யாருன்னா அடுத்த மாதம் இஎம்ஐக்கு வழி இல்லாமல் இருப்பான். அவன் வந்து நமக்கு ஐடியா கொடுப்பான், இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, நீ பாட்டுக்கு சம்பளத்துக்கு வேலை பாரு அப்படின்னு. அவன் அடுத்த மாதம் லே ஆஃபை எதிர்கொண்டு இருப்பான், அவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுவான். அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள் உள்ளவங்க, பல சிக்கல்கள் உள்ளவங்களாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் அட்வைஸ் பண்ணால் கூட அதை ஓரளவு நம்ம ஏற்றுக்கலாம். அதுக்காக இவங்களை நம்ம புறந்தள்ள வேணாம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. இவங்களை புறந்தள்ளணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நல்லா வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடாக கூட அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறது தவளை கதை தான். யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுறீங்களா, டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணுறீங்களா, அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு அடியும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க உங்களுக்கான நம்பிக்கை வர தொடங்கும், உங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வர தொடங்கும். ஏன்னா உண்மையிலேயே ப்ரிலிம்ஸ் இதுதான். நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸு அப்புறம் மெயின் எக்ஸாம்ஸ்லாம் சொல்கிறீங்களே, உண்மையான ப்ரிலிம்ஸ் எது தெரியுமா? உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய இந்த சூழல்கள் தான் உண்மையான ப்ரிலிம்ஸ். அது உங்களுக்கு மெச்சூரிட்டியை கொடுக்கும், கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், அந்த சூழல்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மையை கொடுக்கும். நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்கிறீங்க பாருங்கள், அதுதான் உண்மையான ப்ரிலிம்ஸ். உங்களை வந்து மனிதனாக மாற்றும்.
உண்மையான மனிதனாக மாற்றும். நீங்கள் ஒவ்வொரு சூழலை வாழ்க்கையில் எப்படி எதிர்கொள்ளணும், ஏன்னா அடி விழுகும், சும்மாலாம் கிடையாது, கண்ணாபின்னான்னு அடி விழுகும். அதை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலும் வெற்றி பெறலாம். எல்லா சூழல்களையும் வெற்றி பெறுவதற்கான அந்த சூத்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வந்துடும். ஸோ அதனால் இந்த சின்சியாரிட்டியை நம்ம அதிகமாக காட்டணும். அது காட்டினா அது எந்த வேலையாக இருந்தாலும் காட்டணும், இந்த வேலைக்கு ரொம்ப கூடுதலாக காட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் கடந்துட்டு நம்ம மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மோட்டிவேஷனில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. வெறும் மோட்டிவேஷன் மட்டும் ஆகிட்டே இருந்தால் மோட்டிவேஷன் மட்டும்தான் ஆகிட்டு இருப்போம். ஏன்னா உழைக்கணும், உழைச்சாதான் அந்த மோட்டிவேஷனுக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ என் பீரியட்லலாம் நான் மோட்டிவேட் ஆகணும்னா போய் ஏதாவது சுய தன்னம்பிக்கை கதைகள் அந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கி தான் படிக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் மொபைலை திறந்தீங்கன்னா உங்களுக்கு ரீல்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அல்காரிதம் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதை நீங்கள் இப்படி செய்யுங்க, நீங்கள் வாழ்ந்துடலாம், நீங்கள் சாதிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அதை மட்டுமே பார்த்துக்கிட்டே நிறைய பேர் இருப்பாங்க. மோட்டிவேஷனுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, உழைப்புன்னு, அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. மோட்டிவேஷன் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மோட்டிவேஷன்லேயே தான் நீங்கள் உட்காந்துருக்கணும். அதுக்கு அடுத்து நீங்கள் நகரணும், அதுதான் உழைப்பு. அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். அந்த விறகு வெட்டி தீவிர பக்திமான். கடவுளை போய் ரொம்ப கும்பிடுவார், வழிபடுவார். நல்ல ஒரு பக்திமான், நல்ல ஒரு உழைப்பாளி. தினம் எந்திரிச்சு கடவுளை கும்பிட்டுட்டு போய் விறகு வெட்டக்கூடிய அந்த ஒரு வேலையை பார்த்துட்ருப்பார். அப்படி ஒரு நாள் போய் காட்டில் ஒரு மரத்தை வெட்டிகிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு நரியை பார்க்குறாரு. அந்த நரிக்கு முன்னங்கால் ரெண்டும் இல்லை. அது ஒரு மாற்றுத்திறனாளி நரின்னு வச்சுக்கோங்களேன். அது அங்கே இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த நரியை பார்த்துட்டு இருக்கும்போது இது உணவுக்கு என்ன செய்யும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புலி ஒரு ஆட்டை அடித்து எடுத்துகிட்டு அந்த ஆட்டை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அப்படியே விட்டுட்டு அந்த புலி போயிடுது. இந்த நரி என்ன பண்ணுது, அப்படியே அந்த 2 காலை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே தவழ்ந்து போய் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த ஆட்டிறைச்சியை சாப்பிட்டுட்டு மறுபடியும் அப்படியே நகர்ந்து அந்த இடத்துல படுத்துக்குச்சு. இதை அந்த விறகு வெட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னடா இது, 2 காலே இல்லாத நரிக்கே ஆண்டவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்குறானே, அவரோட பசி, அந்த நரியோட பசியை போக்கிட்டாரே, நம்ம எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு கஷ்டப்பட்டு கோடாலையை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே இப்படி மரம்லாம் வெட்டி எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், பேசாமல் நம்ம வாட்டுக்கு சாமியை கும்பிடுவோம், நல்லா கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, முடிவெடுத்து தினம் சாமியை மட்டும் கும்பிட்டு வீட்டில் இருந்தார். ஒன்றும் நடக்கலை. திருப்பி கோயிலுக்கு போய் கண்ணை மூடி பயங்கரமாக தியானம் பண்ணுறாரு. சாமி என்னை எப்படியாவது நீ காப்பாற்று, நான் நிறைய காப்பாற்றுறேன், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டே இருக்கார். நாள் போகுது. போயிட்டே இருக்கும்போது அவர் எலும்பும் தோலுமாக மாறி ரொம்ப நோய்வாய்ப்பட்ட ஒரு நிலைக்கு போயிட்டார். அப்புறம் ஒரு நாள் ரொம்ப ஆவேசப்பட்டு கடவுளை பார்த்து, இன்னும் நான் உன்னை இப்படி கும்பிட்றேன், இப்படி வழிபட்டுக்கிட்டு இருக்கேன், நரிக்கெல்லாம் சோறு போடுறேன், எனக்கு சோறு போட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவர் ஆவேசமாக கேட்கும்போது கடவுள் டக்குன்னு தோன்றினார். நரிக்கு புலி மூலமாக நீ உணவு கொடுத்து அதை காப்பாற்றுற, இப்படி கும்புற என்னை நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கடவுள் சொன்னாராம். முட்டாளே, நீ வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டியது நரியிடம் இருந்தல்ல, புலியிடம் இருந்து அப்படின்னு. ஏன்னா புலி வேட்டைக்கு போய் உழைச்சி ஒரு ஆட்டை சாப்பிட்டு மிச்சத்தை இப்படி வச்சுட்டு போகுது, அதைத்தான் அந்த நரி சாப்பிடுது. ஸோ நம்ம வாழ்க்கை பாடத்தை நரியிடமிருந்து கற்றுக்கூடாது, புலியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் இங்கே உள்ள ஒரு நியதி. ஏன்னா புலி உழைக்கிறதுனால தான் அதுக்கு ஒன்று கிடைக்குது. அந்த கிடைக்கிறதோட அது கம்பீரமான வாழ்க்கையை நோக்கி போகுது. வெறும் நரி உட்காந்துக்கிட்டு கிடைக்கிற மிச்ச மீதியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னா நம்ம நரியை பார்க்கக்கூடாது, புளியை தான் பார்க்கணும். ஸோ அதனால் வெறும் மோட்டிவேஷன் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. உழைக்கணும், படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். வெறும் மோட்டிவேட் ஆகிட்டே இருந்தோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அந்த ஈடுபாடு, உழைப்பின் மீதான அந்த ஈடுபாடு வேணும். நல்லா படிக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள் பல சாதனைகள் செஞ்சாலும் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறதுக்கான ஒரு சூழலையும் நான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு ஸ்லீப்பர் பஸ் இல்லைன்னா அந்த பயணத்தையே நம்ம ரத்து பண்ணிடுறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தானே நம்ம இருக்கிறோம். இப்போ ஏசி கோச் இல்லைன்னா அவ்வளோதான், ஊருக்கே போவேணாம் அப்படின்னு இங்கே நம்ம இருந்துக்கிறோம். அதுக்காக உங்களை கஷ்டப்படணும்னு நான் சொல்ல வரல. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தன்மையை நம்ம வாழ்க்கையில் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ உழைக்கணும். எந்த சூழலாக இருந்தாலும், அது கடினமான சூழலாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த தன்மையை வளர்த்துக்கணும், அந்த குணத்தை வளர்த்துக்கணும். அப்படி இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள் குறிப்பாக ஸ்கூலில் படிக்கிறவங்கலாம் முடிவெட்டு அப்படின்னாலே சூசைட் வரைக்கும் போயிடுறாங்க. ஸோ அந்த லெவலுக்கெல்லாம் போகாமல் வாழ்க்கைங்கிறது ரொம்ப நெடுந்தூர ஒரு பயணம்.
இன்ஸ்டண்ட்டாக எதுவும் நடந்துடும் கிடச்சிரும் அப்படின்னீங்கன்னா ஒரு நாளும் அது கிடைக்காது. இன்ஸ்டாகிராம் போர்டில் இன்ஸ்டன்ட் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கணும், ஈடுபாடு காட்டணும். ஈடுபாடு காட்டினா தான் வாழ்க்கையிலையும் வெற்றி அடைய முடியும். இந்த யூபிஎஸ்சி தயார் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கான ஒரு சாதனை பாதை அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து கன்சிஸ்டன்சி. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஒன்று யூனிக்னஸ், இன்னொன்று கன்சிஸ்டன்சி. சமீபத்தில் பும்ரா கூட ஆர்சிபி பவுலர் அவர் ஒரு தடவை கமெண்ட்ரியில் பேசும்போது என்ன சொன்னார், மோட்டிவேஷன் இஸ் ஓவர் ரேட்டட் பட் கன்சிஸ்டன்சி இஸ் பெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இப்போ தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதை நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். ஏன்னா மோட்டிவேஷன் ஓகே, பட் கன்சிஸ்டன்சி இருக்கணும். 2 நாள் இப்போ நியூ இயரில் வந்து ஜிம்முக்கு சேர்ந்துட்டு ஒரு 5 நாள் போயிட்டு அப்புறம் வீட்டில் போய் படுத்துப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஒன்று தொடங்கினா முடிகிற வரைக்கும் இருக்கணும். அப்படி முடிகிற வரைக்கும் இருந்தால் தான் அது வெற்றியாக மாறும். இல்லைன்னா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். ஒன்று விளையாடணும், இல்லை விளையாண்டு தோற்று போகணும். ஒன்று வெற்றியாளனாயிரு, இல்லை வெற்றி வாய்ப்பை இழந்தவனாயிரு. வேடிக்கை பார்ப்பவனாக மட்டும் ஒருபோதும் இருக்காதே அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். போய் தோற்று கூட பார். வெற்றி பெற்றா மகிழ்ச்சியும் கிடைக்கும், அனுபவமும் கிடைக்கும். தோற்று போனால் ஒரு வருத்தம் இருக்கும், ஆனால் ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆனால் வேடிக்கை பார்க்குறவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அதனால் வெற்றியாளனாரு, வெற்றி வாய்ப்பை இழந்தவனாக கூட இரு. நான் தோல்வின்னு கூட சொல்ல விரும்பலை, வெற்றி வாய்ப்பை இழந்தவனாக கூட இரு. ஆனால் வேடிக்கை பார்ப்பவனா மட்டும் ஒரு நாளும் இருக்காத. இறங்கி பார்க்கணும். இறங்கி பார்த்தா தான் உங்களுக்கான அந்த வெற்றி கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து நீச்சல் வீரர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒலிம்பிக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். கன்சிஸ்டன்சின்னா மைக்கேல் ஃபெல்ப்ஸ் தான். 6 வருஷம் ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காமல் தொடர்ந்து நீச்சல் பயிற்சி செய்த ஒரு அசகாய ஒரு சூரன் அப்படின்னா மைக்கேல் ஃபெல்ப்ஸ் தான். நீச்சலில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. 28 பதக்கங்கள் ஒலிம்பிக்கில் வாங்கியிருக்கிறாரு. அதில் 23 கோல்டு மெடல். உலகத்தில் இருக்க 46 நாட்டை விட தனி நபராக மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வென்ற ஒலிம்பிக் பதக்கங்கள் ஜாஸ்தி. இன்னைக்கு வரலாற்றில் அவரை தவிர்த்து விட்டு ஒலிம்பிக்கை வந்து நீங்கள் எழுதவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாதனையை படைத்த ஒரு ஆள். சின்ன வயசில் ஒழுங்காக படிக்க மாட்டார். அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க, என்ன படிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே, இல்லை அவருக்கு நிறைய கவனச்சிதறல் இருக்குது, அவருக்கு அந்த குறைபாடு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீச்சல் பயிற்சி கொடுங்க. நீச்சல் பயிற்சி கொடுத்தீங்கன்னா மனம் ஒருமுகப்படும், உடல் நலத்துக்கும் எந்தவித தீங்கும் வராதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து நீச்சல் பயிற்சியில் சேர்த்து விட்றாங்க. தண்ணியில் மூழ்கிறதுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லாக்கப்படுத்த ஒரு நீச்சல் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு பழகுறாரு. அப்புறம் போக போக நீச்சல் பயிற்சியை மேற்கொள்கிறாரு. அப்புறம் நீச்சல் மீது ஈடுபாடு வருது. ஸோ ஒருத்தர் நல்லா படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பலர் படிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாக்கி இருக்கிறாருன்னா அது அந்த கன்சிஸ்டன்சி, மைக்கேல் ஃபெல்ப்ஸில் இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி. அப்புறம் நிறைய பேர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அவரும் அதான் சொல்லுவார், கன்சிஸ்டன்சி இஸ் த பெஸ்ட் திங். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 3 நாள் இருக்கக்கூடாது, 300 நாளாக இருக்கணும், 3 வருஷமாக இருக்கணும், 30 வருஷமாக கூட இருக்கலாம். அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அதை தொடர்ந்து கடைப்பிடிப்பதன் மூலமாகத்தான் அந்த விஷயத்துக்கான அர்த்தமும் இருக்குது, உங்களுக்கான வெற்றியும் இருக்குது. 1 மாதம் பண்ணிட்டேன், ஐயோ எனக்கு ஒன்றும் கிடைக்கல, 2 மாதம் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு வாய்ப்புங்கிறது நீங்கள் வாழ்க்கையை முழுதாக வாடும் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு தான். அதனால் நீங்கள் இப்போ யூபிஎஸ்சி கூட எடுத்துங்களேன், கொஞ்ச நாள் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த கதையே ஆகாது. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக முழு மனதோட ஈடுபாட்டோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த பெஸ்ட் மெயின் கீ, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து யாரும் வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என் அளவில் என் வாழ்க்கையில் நான் அதை கடைப்பிடிக்கிறது, தனித்தன்மை ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் நான் நினைப்பேன். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா, அதுவும் குறிப்பாக இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் வெற்றி அடைகிறத யாராலும் தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். இன்னொன்று, யூபிஎஸ்சிக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள், ஸோ உங்களுக்கான பொறுப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அதிகாரத்தை நோக்கி போகிறீங்க. நீங்கள் அதிகாரத்தை நோக்கி போகிறதுனால உங்களுக்கான பொறுப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வேளாண் கல்லூரி மாணவர்கள் இங்கேருந்து நீங்கள் போய் இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கும் போது அந்த பொறுப்புணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் இங்கே இளைஞர்களாக இருக்கிறதுனால நான் சினிமா உதாரணத்தையே ஒன்று சொல்கிறேன். 12 Angry Men அப்படின்னு ஒரு படம் இருக்குது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா?
ஓகே, வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். 2 மணி நேரத்துக்கு குறைவான ஒரு படம் தான். 1957 வந்த ஒரு படம், அற்புதமான ஒரு படம், 12 ஆங்க்ரி மேன். ரொம்ப ஒரு சின்ன ஒரு அறை தான், 12 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த படத்தினுடைய கதை என்னன்னா, ஒரு சிறுவன் 18 வயது நிரம்பிய ஒரு மாணவன் அவங்க தந்தையை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு. நீதிபதி வந்து தீர்ப்பு எழுதிடுறாரு, இவன் தான் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனைக்கான தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. யூஎஸில் வந்து அந்த காலத்தில் எப்படி இருக்கும்னா, முதல்ல ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு எழுதிட்டார்னா அங்கே 12 பேர் கொண்ட ஒரு ஜூரி, வெறும் நீதிபதிகள் மட்டுமல்லாது நல்லா சமூகத்தில் உயர் அந்தஸ்து கொண்டவங்கள்லாம் சேர்ந்து அந்த 12 பேரும் ஒருமித்த தீர்ப்பு கொடுக்கணும். அதாவது இவன் தான் குற்றவாளி, இல்லை இவன் தான் நிரபராதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கணும். 12 பேரும் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அப்போ தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். படம் 2 மணி நேரம் படம். 3 நிமிஷம் மட்டும்தான் கோர்ட்டை காட்டுவாங்க, மீதி எல்லாமே சின்ன ரூம் தான். 12 பேர் எல்லாருமே வந்து சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போயிடலாம்ப்பா, மழை வேறு பெய்யுது, வெளியே மழை வேறு பெஞ்சிட்ருக்கோம், சீக்கிரம் வெளியே போயிடலாம்ப்பா, இது என்னப்பா இது வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சைன் போர்டு கொடுத்துடலாம், இவன் தான் கொலை பண்ணவன் அப்படின்ட்டு. ஒரே ஒருத்தர் மட்டும், 12 பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும், இவன் ஏன் அந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பிப்பார். அப்படியே ஆரம்பித்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பார். கேட்க 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 ஒருத்தர் மாறுவார், இன்னொருத்தர் மாறுவார், அப்படியே மாறி 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 கடைசியில் ஒரே ஒருத்தர் மட்டும் அவருக்கு ஈகோ இடிக்கும், இவன் என்ன எல்லாரையும் மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் அவரும் வந்து அந்த ஒரு ஆற்றாமை தாங்காமல் கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். கடைசியில் அந்த சிறுவன் நிரபராதி அப்படின்னு சொல்லி அந்த படம் முடியும். 1.25 மணி நேரமும் ஒரு சின்ன அறைக்குள்ளே அந்த படம் இருக்கும். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு படம், போரும் அடிக்காது. அந்த படத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, 12 பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பொறுப்புணர்வோடு நடந்தார். எல்லாரும் முடிச்சு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த விஷயம் ஏன் அப்படி இருக்கணும், இவர் தான் அதை பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் அவருக்கு வந்து அந்த ஒரு பொறுப்புணர்வோடு அவர் ஒருத்தர் செயல்பட்டு சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மாற்றுவார் பாருங்க. அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு அடிநாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பொறுப்புணர்வுலேருந்து வருது. உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது, நேராகுதுப்பா வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படிங்கிற நிலைமையில் இருந்தீங்கன்னா அது அந்த பொறுப்புக்கும் அசிங்கம், உங்களுக்கும் அசிங்கம், நீங்கள் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணவும் முடியாது அந்த இடத்துல. ஸோ ஒரு அற்புதமான ஒரு படம், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ஸோ அந்த வகையில் அதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய மாணவர்களாக, அதை நோக்கி முயற்சிக்கக்கூடிய ஒரு மாணவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்கள் நிறைய அரசியல் ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, அதுவும் இப்போ நிறையவே ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. ஸோ அதிகாரத்தை நோக்கிய ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக நான் அதை பார்க்குறேன். ஆனால் அந்த சேஞ்சில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தத்தை நீங்கள்லாம் கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம். அந்த முதுகெலும்பு இன்றைக்கி கொஞ்சம் செதஞ்சு போன மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இருக்குது அப்படின்னு சார் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ நாட்டினுடைய முதுகெலும்பு வேளாண்மை, அதை சரிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய பொறுப்பு. ஏன்னா அரசியல்வாதிகள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை போன்ற ஒரு ஆற்றல், ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் கொண்ட இளைஞர்கள் வந்து அந்த இடத்துல போய் உக்காந்தீங்கன்னா தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம், இதனுடைய தலையெழுத்தே நிர்ணயிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். அதனால் அதுவும் குறிப்பாக வேளாண் கல்லூரி மாணவர்களாக இருந்து போகும்போது அது சார்ந்த பல திட்டங்கள், அது சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் செய்யும்போது நம்முடைய நாட்டுக்கும் பெருமை, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இது இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப மனசார அதை நம்புகிறேன். ஸோ இறுதியாக ஒரே ஒரு குறளோடு முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது அப்படின்னு ஒரு குறள் இருக்கும். குறள் 772. நான் என்னோடய அறையிலையும் சரி, என்னோடய சோஷியல் மீடியாலும் சரி, பயோவில் எல்லாமே இந்த குறள் தான் நான் வச்சுருப்பேன். அதாவது ஒரு காட்டில் வந்து ஒரு சின்ன முயலை குறிபார்த்து அதன் மீது அம்பெய்தி அதை வெற்றி கொள்வதை விட ஒரு பெரிய யானையை எதிர்பார்த்து அதன் மீது ஒரு அம்பு எறிகிறீங்க, அந்த அம்பு தவறனா கூட பரவாயில்ல, அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம் அக்கார்டிங் டு மீ, திருவள்ளுவர் ஆல்சோ. சின்ன விஷயத்தை எய்ம் பண்ணி ஜெயிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. பெரிய விஷயத்தை எய்ம் பண்ணி ஒருவேளை நீ தோற்று போனால் கூட அதுதான் உண்மையிலேயே பெரிய விஷயம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ திருக்குறள் நான் நிறைய படிப்பேன். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் படிங்க. அது ரொம்ப பூமர்த்தனமாலாம் யோசிக்க வேண்டாம். நல்ல அதில் ஒரு உரையாடல் இருக்கும்.
நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சின்ன சிந்தனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும், ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு பாதையை வடிவகுத்து கொடுக்கும். அதனால் திருக்குறளோட நீங்கள் கொஞ்சம் உரையாடலாம் நேரம் கிடைக்கும்போது. அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து பிழைக்காத வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு வள்ளுவர் எழுதியிருப்பார். நான் கொஞ்சம் திருத்தி பிழைத்த வேல் ஏந்தல் இனிதுன்னு மாற்றிக்கிட்டேன். வள்ளுவர் அளவுக்கு நமக்கு அறிவாளி கிடையாது. இருந்தாலும் அந்த பெரிய எய்ம்லையும் வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது நான் ஒரு 10 வருஷமாகவே அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயமா, ஒரு நல்ல இலக்கை எய்யக்கூடிய ஒரு இளைஞர் சமுதாயமாக நீங்களாம் வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதற்கான வழிகாட்டுதல்களை திரு பூமிநாதன் சாரும் திரு சம்பத் சாரும் கொடுப்பாங்க. இப்போ பூமிநாதன் சார்லாம் வந்து ஒரு மிகச்சிறந்த மந்திரவாதி. அவர், நான் நல்ல விஷயமா தான் சொல்கிறேன், ஒரு நன்மை செய்யக்கூடிய, உங்கள் இலக்குகளை உயர்த்தி தரக்கூடிய ஒரு மந்திரவாதி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் டிவியில் அவர் வச்சு ஒரு லைவ் ஷோ நடந்தது. நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு மாணவி பேசுனாங்க. பயங்கர ஆர்வம். சார், நான் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணலான் இருந்தேன். இப்போ உங்கள் பேச்சை கேட்டவுடனே நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலான் இருந்தேன். என்ன சார் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு பயங்கர ஆர்வமாக வெளிப்பட ஆரம்பித்தாங்க. ஸோ வந்த கால்ஸ் ஏறக்குறைய அப்படிப்பட்ட ஒரு கால்ஸ் தான். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பை திரு பூமிநாதன் சார் முன்னெடுக்கிறாரு. திரு சம்பத் சார் ஆல்சோ ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து இதை ஒரு தொழில் அப்படிங்கிறத கடந்து இந்த நாட்டினுடைய எதிர்கால கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய பெரும் பொறுப்புணர்வோடு அவங்க இருக்கிறாங்க, அதை நோக்கி ஒரு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நானே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்திருந்தார். ஒரு அருமையான ஒரு ஒருங்கிணைப்பை அவர் செஞ்சுருந்தார். அங்கு படித்த கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் படித்த பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே வந்திருந்தாங்க. அவங்களோட உரையாடும் போது எப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை, நான் முகஸ்துதிக்காகலாம் நான் சொல்லலை, அவருக்காக உண்மையிலே அவர் பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. நிறைய பேருக்கு உதவிகள் செய்கிறார். ஸோ இந்த நாட்டினுடைய எதிர்கால கட்டமைப்பை உருவாக்குவதில் ஐஏஎஸ் அகாடமிஸ், குறிப்பாக திரு பூமிநாதன் சார், திரு சம்பத் சார் உள்ளிட்டோருக்கெல்லாம் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அந்த பங்கை அவர்கள் சிறப்பாக செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்காக மட்டும் சொல்லலை, உண்மையிலே உள்ளார்ந்து உணர்ந்து தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும்.